Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு. என்னோட சேனலில் ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் முறுக்கு, மினி கார்லிக் முறுக்கு ரெசிபிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செசமி சீட் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் சீட் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் இல்லைனா ஓமம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லை பட்டர் நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நீங்கள் மாவை பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து நான் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உளுந்து வறுத்து பவுடராக கூட சேர்ப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு இடியாப்பம் மாவு கன்சிஸ்டன்சியில் மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டிவைட் பண்ணிடலாம். இந்த அச்சு யூஸ் பண்ணி தான் நான் முறுக்கு பண்ண போகிறேன். இப்போ நம்ம முறுக்கை பிழிஞ்சிடலாம். கீழே பார்ச்மெண்ட் ஷீட், அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா வாழையில யூஸ் பண்ணி முறுக்கு மாவு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஆயில் ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த முறுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்க உளுந்து, தேங்காய் பால் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நம்ம முறுக்கு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வரும். இந்த பபிள்ஸ் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி மற்ற முறுக்கும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக முறுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.